விநாயகப் பெருமானை போற்றி, ஈரநரப்பா போற்றி, குருவே போற்றி. வணக்கம். அன்பான கன்னிராசிகார நேயர்களுக்கு பொதுவான ராசி பலன்களை பற்றி உங்களுக்காக இந்த பிரபஞ்சங்களும் நவக்கிரகங்களும் இது நாள் வரையில் இருந்ததை விட இனி வருகின்ற இந்த ஜூன் மாதம் சனிக்கிழமையில் பிறக்கப் போகின்ற இந்த ஜூன் மாதம் என்பது லக்கணம் கும்ப லக்கணமாகவும், ராசி மீன ராசியாகவும், நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதத்திலும், திதி கிருஷ்ணபட்ச நவமி திதியிலும், கரணம் கரசை கரணத்திலும், சந்திரனுடைய கரணத்திலும், யோகம் பிரீத்தி யோகத்திலும், திதி தெய்வம் சரஸ்வதியாக இருக்கின்ற அற்புதமான இந்த சனிக்கிழமையிலேயே கன்னி ராசிக்கு 5, 6 என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நாளிலே இந்த மாதம் என்பது ஜூன் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. மிகவும் அற்புதமான 6ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்ததிபதி சனி பகவான் 6ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கின்றது மட்டுமல்லாமல் 3ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை நிறுவன சத்ரு சனாதி பஞ்சமாதிபதி பார்க்கின்றதுனாலே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறுகின்ற ஒரு அற்புதமாகவும், இந்த சனி பகவான் செல்கின்ற நட்சத்திரம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே செல்கின்றதுனாலே, குரு பகவான் பாக்கியஸ்தானத்திலே செல்கின்றதுனாலே குரு பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ராசியிலே விழுகின்றது. இதனால் வரையில் கணவன் மனைவிகள் ஒற்றுமையில் கருத்துக்கள் கூட்டாளி தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே இடர்பாடுகள் ஏமாற்றங்கள் அனைத்தும் இந்த ஜூன் மாதத்தில் இருந்து நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. அதுவும் குரு மே மாதம் குரு பகவான் பயிற்சியில் இருந்தே உங்களுடைய கேதுவின் ஏமாற்றம் தடை தாமதங்கள் அனைத்தும் வெற்றியாக மாறுகின்ற ஒரு மாதமாக ஜூன் மாதம் ராசி பலன் என்பதும் கன்னிராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கு புதன் பகவான், 10ஆம் இடத்ததிபதி மிதுன ராசிக்கு புதன் பகவானும் இருக்கின்றது. இந்த புதன் பகவான் உங்களுக்கு பாக்கிய சாணத்திலே சஞ்சரித்து மூர்ச்சி சாணத்திலே குரு சூரியன் சுக்கிரன் புதன் 4 கிரக சேர்க்கை என்பது உங்களுடைய முயற்சி சாணங்களிலே விழுகின்றதுனாலே நல்லதொரு அற்புதமான யோக மாதம் என்பது இந்த ஜூன் மாதங்கள் பிறக்க போகின்றது. இந்த ஜூன் மாதத்திலே கோச்சார லக்கணம் என்பது 6ஆம் இடத்திலே விழுந்தும், ராசி என்பது 7ஆம் இடத்திலேயும் இருக்கின்றதுனாலே இதில் நல்லதொரு மாற்றங்களை 7ஆம் இடத்திலே 11ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான், செவ்வாய் பகவான், ராகு 3 கிரக சேர்க்கை என்பது இந்த ஜூன் மாதத்திலே நிகழ இருக்கின்ற அற்புதமான நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. மனக்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் ராகுவின் பிடியில் இருந்தாலும் ஒரு சில மனக்கசப்புகள் ஏமாற்றங்கள் இருந்தாலும் அந்த 7ஆம் இடத்ததிபதி குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய முயற்சி சாணத்திலேயே ராசியிலேயும் பஞ்சம சாணத்திலேயும் விழுகின்றதுனாலேயும் கன்னி ராசிக்கார நேர்களுக்கு இது நாள் வரையில் இருந்ததை விட இனி வருகின்ற காலங்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. நீங்களே ராசிநாதன் புதன் பகவான் 10ஆம் இடத்ததிபதியும் ராசிநாதனாகவும் இருக்கின்றவர். விரையாதிபதி சூரிய பகவானும் 9ஆம் இடத்ததிபதி தனது வாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய தேவகுரு, அசுரகுரு, சூரியன், சுக்கிரன், புதன் 4 கிரக சேர்க்கையிலே இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. இந்த அற்புதமான மாற்றம் என்பது பாக்கியஸ்தானம் உயர்ந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கின்றது. ஆக உங்களுடைய சகோதர சகோதரிகள் எடுக்கின்ற காரியங்கள் அற்புதமான யோகமாக மாறுகின்ற ஒரு மாதம் என்பது இந்த ஜூன் மாதங்களிலே இருக்கின்றது. 7ஆம் இடத்திலே ராகு பகவானும் சந்திர பகவானும் இருக்கின்ற மிகவும் அற்புதமான இந்த ஒரு சிறு மனப்பாதிப்புகள் இருந்தாலும் அது போக போக நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், விரைய செலவுகள் செய்கின்றதும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்ற ஒரு நேரமாகவும் இருக்கின்றது. குரு பகவானுடைய பார்வை என்பது சிரராசியிலே இருந்து சரராசியில் விழுகின்றதும், உபயராசியாகிய கன்னி ராசியிலேயே நிலராசியிலே குரு பகவான் பார்க்கின்றதுனாலே நல்ல வேலையில் கிடைக்கக்கூடியதும், உத்தியோகங்களிலே நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாகவும், அற்புதமான இது நாள் வரையில் இருந்ததை விட மனதின் நல்லதொரு அற்புதமான தெளிவான முயற்சிகள் எடுக்கின்றது. முயற்சி சாணம் வீரசீர பராக்கிரம சாணம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய 3ஆம் இடத்தை சகோதர சாணத்தை குரு பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் 4 கிரக சேர்க்கை என்பது முயற்சி சாணங்களிலே விருச்சிக ராசியிலே விழுகின்றதனாலேயும் இந்த மாதங்கள் ஜூன் மாதங்கள் என்பது பாக்கியசானத்திலே இருந்து பாக்கியசானம், முயற்சி சாணம், ராசி என்று சொல்லக்கூடிய கன்னி ராசி உங்களுக்கு ராசி பலமாக இருக்கின்றது. விரயசானத்தை சூரியன், குரு, சுக்கிரன், புதன்
4 கிரக சேர்க்கையில் இருந்து குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கின்றதுனாலே விரையாதிபதி, 10ஆம் இடத்ததிபதி, முயற்சி சனாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் செவ்வாய் பகவானும் இந்த 8ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலேயும் 8ஆம் இடத்திலே அஷ்டம சனாதிபதி முயற்சி சனாதிபதி இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை என்பது உங்களுடைய முயற்சி சாணத்திலே விழுகின்றதுனாலே அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதம். கன்னி ராசிக்கு 5 கூறுவர் 6ஆம் இடத்திலேயே இருக்கின்றதுனாலே எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புத மாற்றம், வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடியது. வெளியூர் வெளிநாடு சென்று வருவதற்கு ஒரு அற்புத காலமாக கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களிலே இருக்கின்றது. ராசி வலுவாக இருக்கின்றதும் பாக்கிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடியதும் அற்புதமாக இருக்கின்றது. ஆனாலும் 7ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது என்பது சற்று பலகீனமாக இருந்தாலும் ராசியை குரு பகவானுடைய பார்வை விழுகின்றதுனால முயற்சி ஸ்தானங்களிலேயும் பஞ்சம ஸ்தானங்களிலேயும் குருவின் அருள் கிடைக்கின்றதுனாலே எதையும் வெல்லக்கூடிய ஒரு அற்புத யோகமாக இருக்கின்றது. எதிரிகளை வெல்லக்கூடிய 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்திலிருந்து விரயஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே அனைத்தும் வெல்லக்கூடிய ஒரு அற்புத மாற்றமாக இந்த ஜூன் மாதம் என்பது கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நடக்க போகின்றது. இந்த ராசியே சனிக்கிழமையிலேயே பிறக்கின்றதுனாலேயும் இது கிருஷ்ணபட்ச நவமி திதியிலும் கரணம் கரசை சந்திரனுடைய லாவாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் 7ஆம் இடத்திலே இருக்கின்றதும் இந்த கரணம் என்பது கரசை சந்திரனுடைய கரணத்திலேயே இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. சனிக்கிழமை என்பது தொழில் காரகன், ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய கர்மகாரகனுடைய சனி பகவானுடைய நாளிலே இந்த மாதம் பிறக்கப் போகின்றது என்பது அற்புதமான யோகங்களையும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தொழில் வேலைகளிலே அற்புதமான யோகங்கள். உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றதுனால இதனால் வரையில் பூர்வீக சொத்துக்கள் வராதவர்களுக்கு கிடைக்கக்கூடியது. பூர்வீகத்தில் இருந்து வெளியில் சென்று தொழில்கள் செய்வதற்கு அற்புதமான யோக காலமாக இருக்கின்றது. 6ஆம் இடம் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சாணங்கள் பலமாக இருக்கிறது. 10ஆம் இடத்த அதிபதி பாக்கிய சாணங்களிலே புதன், சுக்கிரன், சூரியன், குரு 4 கிரக சேர்க்கையில் வலுவாக இருக்கின்றதுனாலே தன வாக்கு குடும்ப ஸ்தானம் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. உங்களுடைய வாக்குகளிலே அற்புதமான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு யோகமான ஒரு மாதமாகவும் ஜூன் மாதம் என்பது கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. 7ஆம் இடத்திலே ராகு பகவானால் இதனால் வரையில் ஒரு சிறு கணவன் மனைவிகள், பொது இடங்கள், தொழில்களிலே ஏமாற்றம், தடை, வம்பு வழக்குகள் இருந்தாலும் ஜூன் மாதத்திலிருந்து குரு பகவானுடைய பார்வை பஞ்சமஸ்தானத்திலேயே விழுகின்றதுனாலையும் மகர ராசி 10ஆம் இடமாகவும் இருக்கின்றதுனாலேயும் குரு பகவானுடைய பார்வை இங்கே கிடைக்கின்றதுனாலே அற்புதமான யோகங்களை கிடைக்கின்றது. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே குரு பகவான் 4 கிரக சேர்க்கையில் இருந்து பாக்கிய ஸ்தானத்திலிருந்து முயற்சி ஸ்தானங்களில் விழுகின்றதுனாலே எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயமாக மாறுகின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. சகோதரர்களிடமிருந்து நல்லதொரு மாற்றம், உயர்வுகள் கிடைக்கின்றது. அற்புதமான ஒரு யோகமாக கன்னி ராசி என்பது புதன் பகவானுடைய புத்திகாரனுடைய ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய இது ஒரு நில ராசியாகவும் அற்புதமான நிலங்களை பற்றி குறிக்கக்கூடியதும் வழக்கு வம்பு எதிலையும் திறமையாக சாதிக்கக்கூடிய ஒரு அற்புத புத்திசாலி என்று சொல்லக்கூடிய ராசியிலே பிறந்த உங்களுக்கு கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூன் மாத பலன் என்பது மிகவும் அற்புதம். முயற்சிகளிலேயும் ராசியை குரு பகவான் பார்க்கின்றதுனாலேயும் பாக்கியாதிபதி தேவகுரு அசுரகுரு என்பது பாக்கிய சாணங்களில் இருந்து முயற்சி சாணங்கள் விழுகின்றது. இது ரொம்பவும் அற்புதமான இந்த யோகம் என்பது ஜூன் மாதம் என்பது கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு இதனால் வரையில் இருந்ததை விட இனி வருகின்ற காலங்களிலே அற்புதமான யோகங்களை செய்யக்கூடிய ஒரு உன்னதமான மாதம் என்பது ஜூன் மாதம் என்பது உங்களுக்கு அற்புதமான யோகங்களை சனிக்கிழமையிலே கொடுக்கின்றது. 5, 6 என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நாளிலே இந்த மாதம் என்பது கிருஷ்ணபட்ச நவமி திதியில் பிறக்கின்ற இந்த அற்புதமான ஜூன் மாதம் என்பது அனைத்தும் குடும்பங்களிலே, கணவன் மனைவிகளிலே நல்லதொரு மாற்றம், குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை கிடைப்பதற்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை குரு பகவான் பாக்கிய ஸ்தானங்களிலே இருந்து லாபாதிபதி குரு பகவான் அஷ்டமாதிபதி பார்க்கின்றதுனாலே தேவகுரு, அசுரகுரு, சுக்கிரன், சூரியன், புதன் 4 கிரக சேர்க்கை என்பது முயற்சி ஸ்தானங்களிலே விழுகின்றது. இந்த 3 என்று 8 என்பது காலவர்ஷத்தின் 8ஆம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடியது. இந்த ஸ்தானத்தை தேவகுரு, அசுரகுரு பார்க்கின்றதுனாலே விரையாதிபதி சூரிய பகவான், புதன் பகவான் 10ஆம் இடத்ததிபதி ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு முயற்சி ஸ்தானங்களிலே விழுகின்றது. நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் பொன்னாக மாறுகின்ற ஒரு அற்புத யோகமான மாதம் என்பது ஜூன் மாதம் என்பது கன்னிராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் அற்புதங்களையும் செய்ய போகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. நன்றி கன்னிராசிக்கார நேயர்களுக்கு. வணக்கம்.
என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.